என் நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீ என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறியோ இல்லையோ அது பை எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுப்பேன். என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத என்னோட அனுபவத்துலேருந்து நான் உனக்கு சொல்கிறேன். என்னென்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல உனக்கு தெரிஞ்ச உன்னுடைய சர்க்கிளில் உள்ளவங்க யாருக்கிட்டையும் சொல்லாத, அவங்களுக்கு தெரியாமல் இதை பண்ணு அப்படிங்கிறது தான் முதன்மையான அறிவுரை. நீ யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே உனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உன்னை சுற்றி உள்ளவங்களோ அதை அப்படியே ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உன்னை தூக்கி மேலே நிறுத்திடுவாங்கன்னு நினச்சேன்னா அதுதான் சுத்தமான பொய். அது என்றைக்குமே நடக்காது. உனக்கு தெரிஞ்சவங்களோ உன்னை சார்ந்தவங்களோ அதுக்கு லைக்கோ ஷேரோ கமெண்ட்டோ ஏன் அந்த வீடியோவை பார்க்கக்கூட மாட்டாங்க. அதை அப்படி பார்த்துன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோ, தெரிஞ்சுக்கோ. எப்பயுமே உன்னை பற்றி தெரியாத, நீ யாருன்னே தெரியாதவங்க தான் உனக்கு நிறைய கமெண்ட்ஸோ லைக்ஸோ வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒர்க் பண்ணு. என்றைக்குமே உன்னை சுற்றி உள்ளவங்க உன் வீடியோவை பார்க்கணுன்னோ இல்லை அவங்களுக்கு நீ போய் காமிக்கணுன்ற முயற்சியை என்றைக்குமே பண்ணாதங்கிறது தான் என்னுடைய பிரதானமான அட்வைஸாக இந்த விஷயத்தில் இருக்குதுன்னு சொல்லி நான் அவனுக்கு சொன்னேன். இதுதான் உண்மை. இது யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிற இந்த உண்மை புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க ஒரு லைக்கை போடுங்க.